நம்ம இப்போ ஒரு ஆர்ச்சை ஏமாற்றி எப்படி நம்ம ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ அவன்ஸ் ஆடுறவன் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்படி நிமிர்ந்து ஆடக்கூடாது. கொஞ்சம் என்ன செய்யணும், கிரவுண்டை பிடிச்சி பெண்ட் பண்ணி ஆடணும். பெண்ட் பண்ணி இந்த ஆடும்போது என்ன செய்யணும், இந்த இதுக்கு போனால் மட்டும்தான் இந்த ஆக்ஷன் வந்து ஃப்ரீயாக வரும். ஏமாற்ற முடியும், ஏமாறும். சரியா? இப்படி நின்னா ஒருத்தனை ஏமாற மாட்டான். அந்த ஸ்டெப் அப்படின்னா அது போகிற மாதிரி இருக்கும், ஓடுவோம் கண்டிப்பாக. அப்படி இந்த இடத்த பிடிக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா 2 பேரையும் கை வச்சு பிடிச்சிட்டு ஆடணும். எங்கே போகிறான்னு தெரியக்கூடாது. இங்கே போகிறான், அங்கே வரானா, அங்கேயா. அப்போ என்ன செய்யணும், இங்கே இப்படி இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸ்டெப்பை. சரியா? இப்போ ஃபஸ்ட் மேனில் ஆடிட்டு ஆர்ச்சை எப்படி ஏமாற்றி வெரைட்டி தொடருது. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த ஒத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்பீடாக போட்டோடனே இங்கே 2 இப்படி ஸ்பீடாக போட்டோன்னே இவன் இறங்கியாச்சு. தொடுறதுக்கான சான்ஸ் உண்டு. இவன் இறங்கினா லாங்கில் நிற்கிறவனு கொண்டு வந்துச்சுன்னா லாங்கில் என்னாச்சுன்னா இல்லை பார்க்கணும். லாங்குனா இங்கே போனஸ் இல்லை கிக்கு டோ எதை வேணாலும் பண்ணலாம். லாங்கில் என்ன இறங்கி நம்ம அடிக்கிறவனுக்கு என்ன செய்யணும், தொட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா அவன் வருவான். இங்கே போய் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவன் வந்து தான் ஆகணும். மட்டி 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 வெளியே போட்டு டச்சு. இப்போ இதில் தொடும்போது இவன் அடிக்கிறதுக்கும் கஷ்டம். இப்போ பாரு, உன்னை இங்கே வந்து தொட்டோம் அப்படின்னா அடித்தா போக முடியாது. உன்னை இதில் ரீச் அடுத்தங்க இங்கே போயிடும். புரியுதுங்களா? இவனை ஆர்ச்சை தொடருக்கு ஒத்த ஸ்டெப்பு தான். அவனை தொடணும். இவன் காரணம் தொடணும். என்ன பண்ணுவோம், காரணம் தொடருக்கு இங்கேருந்தே ஓடக்கூடாது. ஆடி இங்கே வந்துடணும். இதில் நின்று நினச்சணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வரட்டணும். ஸ்டெப்பு ஒருவேளை அவன் குத்துனா வெளியே, ஓடணும்னா ரீச். இப்போ நம்ம ஒருக்கா ஆர்ச்சை தொட்டாச்சு, காரணம் தொட்டாச்சு. அடுத்து என்ன நடக்கும், பின்னாடி ரெடி ஆயிடுவான் கார்னர். பொதுவாகவே அங்கே போனோடனே கார்னர் என்ன செய்வான், இறங்கி அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ 2 தடவை தொட்டுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 3ஆவது தடவை என்ன செய்வான், கண்டிப்பாக அடிப்பான். அப்போ அவனை ஏமாற்றி என்ன செய்யணும், அங்கே போகிற மாதிரி ஏமாற்றி அவனை தொடணும். ஒரு வாட்டி 2 வாட்டி அங்கே செய்தாச்சு, அடுத்த வாட்டி இங்கே செய்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பின்னாடி அடிச்சுட்டே இருப்பான். சரியா? இப்போ பின்னாடி அவனை எப்படி ஏமாற்றி தொடரணும், ஸ்டெப்பை போட்டால் எப்படி போடணும், ஏமாத்துறதுக்கு எப்படி போடணும், தொடுறதுக்கு எப்படி போடணும், 2 இருக்குது. சரியா? ஏமாற்ற போடும்போது ஷார்ட்டாக போடணும். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் செய்ய மாட்டோம், சும்மா ஏமாத்துற மட்டும். அதுக்கு ஷார்ட்டாக போடணும். தொடணும்னா லாங்காக போட்டு தான் தொட முடியும். அப்படி தானே? இங்கே நிற்கிறோன்னா இப்படி ஷார்ட்டாக போட்டு தொட முடியாது. இங்கேருந்து இப்படி போட்டு இப்படி தொட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இப்படி தொட்டால் மட்டும்தான் ரீச்சு லெந்து போகும். பார்த்துக்க. இதில் நின்று இப்படி போட்டது வந்து ஏமாத்துறது, இப்படி போடுறது ஏமாத்துறது, இப்படி போடுறது தொடுறது. நீட்டி போடணும்னா தொடுறதுக்கு தான் நம்ம நீட்டி போடணும். அதேமாதிரி இவனை ஏமாத்துறதுக்கு அதேமாதிரி நீட்டி போடணும். இவன் பின்னாடி தொடுறதுக்கு அப்போ தான் இவனை தொட முடியும். புரியுதா? அப்போ தான் இவன் வருவான் பின்னாடி, அங்கே தொட போகிறான்ட்டு போட்டோடனே வருவான். இதுலேருந்தா இருந்தா இல்லை அப்படின்னியா மெதுவாக போட்டால் அவனுக்கு தெரியும். இப்படி போட்டோம்னா அவனும் அதில் நிற்க தான் செய்வான். ஒத்த ஸ்டெப்பு இப்படி போட்டோடனே வருவான். இல்லை மட்டி 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 மட்டி. இப்போவும் பார்த்துக்க, என்ன செய்யக்கூடாது, அங்கே ஒரு ஓடிடக்கூடாது. உடனே இவன் தொட முடியாது. இவன் ரெடியாகி ஓடிடுவான் மேலே. இப்போனா இது 2 ஸ்டெப் போட்டோமா, ஒத்த ஸ்டெப்பில் இவனை வேறு வந்தாச்சு, ஒரு ஸ்டெப் போட்டாச்சு. அடுத்து அப்படியே திரும்பி நினச்சணும், இவன் ஓடிடுவான். காரன் மட்டும்தான் நினச்சிப்பான், இறங்கி நிற்பான். அவன் தான் அடிக்க முடியும், நீ அடிக்க முடியாது.
ஆர்ச் அடிக்க முடியாது. இப்போ இவன் திரும்பி தொட்ட பிறகு தான் அவன் வர முடியும். அப்படியே ஓடி வந்து அடித்தோம் நம்ம அதுக்கு முன்னே அங்கே போயிடும். ரைடு டைமிங் இருக்குல்ல, டைமிங் ரொம்ப முக்கியம். ஒரு 30 செகண்ட் தான் ரைடு, அப்படி தானே? நம்ம 30 செகண்ட் தான் ரைடு. மேக்ஸிமம் அதை வந்து 20 செகண்டாட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும். நமக்குள்ளே 20 செகண்டுக்குள்ளே ரிசல்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். இது 25 தாண்டிட்டுனாலே தேர்ட் ரைடெலாம் 25 தாண்டினா அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒன்றுலே அங்கே பண்ணுவோம், இல்லைன்னா அங்கே போய் பண்ணுவோம். அடிக்கிறது ஈஸி, புரியுதுங்களா? ஆனால் 20 செகண்டுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 15 to 20க்குள்ளே நம்ம ரிசல்ட்டை காட்டிடணும். நம்ம அந்த டைமிங்குள்ளே பண்ணும்போது நம்ம பவராக இருப்போம். ஈஸியாக என்ன செய்திடலாம், பவரை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். இது 25 செகண்ட் 30 செகண்டில் பண்ணும்போது நம்மளும் அந்த எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணி என்ன செய்வோம், டயர்டாயிரும், உள்ள தான் செய்வோம். இப்போ ஹேண்ட் வச்சு நம்ம ஒரு அவன்ஸ் எப்படி ஆடணும், எவ்வளோ பெண்ட் பண்ணி ஆடணுங்கிறத பார்த்தோமா? அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தது இன்னொரு ஸ்கில்லோடு பார்ப்போம். சரியா?